நமது மையத்துல இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த இறை குணங்களோட நம்ம வாழ்றது, பேசுறது, பழகுறது. அதாவது நிகழ்காலத்துல இருக்குது. இதத்தான் வந்து மையம் சொல்றது. ம நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து, நம்மளுடைய விழிப்புணர்வோட நம்ம ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, அது மையத்திலிருந்து ஹேண்டில் பண்றதா சொல்லுவாங்க. அத விட்டுட்டு நம்ம கோபத்தினாலயோ, உணர்ச்சிகள் ல வந்து நம்ம வந்து செயல்படும்போது, அப்ப என்னன்னா அந்த மையத்த விட்டு விலகி பண்ணுவோம். இப்ப அக்கிடோன்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷல் ஆர்ட் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எதிரி குடுக்கக்கூடிய ஒரு ப்ளோவ அதாவது அடிய வந்து நம்ம எப்படி வாங்கணும்னா, ஒரு குழந்தை மரியாதையா, அன்பா ஒரு குழந்தை குடுக்குற பொருள வாங்குவோம்ல. அப்ப எவ்வளவு மரியாதையா, அன்பா வாங்குவோம். அது மாரி எதிரியோட சக்திய நம்ம வாங்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மையத்துல இருந்து அந்த சக்திய வாங்குறோம். அவன் மையத்த மீறி குடுக்குறான். அதனால அவன் டேபிள் ஆயிருவான். அதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல.